தற்போதைய செய்தி. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள 8 மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த கடிதத்தினுடைய விவரம் என்ன? இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 8 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகையும் பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டு வருவதை உறுதி செய்யவும், மீன்பிடி தொடர்பான பிரச்சனைகளுக்கு கையாள்வதில் கட்டுப்பாடு மற்றும் பரஸ்பர புரிதலை உறுதி செய்வதற்கு இலங்கை அதிகாரிகளுடன் உரிய தூதரக நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக இன்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பையும் கடுமையாக பாதிக்கக்கூடிய வகையில இலங்கை கடற்படை தொடர்ந்து கைது நடவடிக்கை குறித்து இந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இன்று ராமேஸ்வரத்தில் 8 மீனவர்களுடன் மீன்பிடி படகையும் இயந்திரமாக்கப்பட்ட மீன்பிடி படகையும் சிறைப்படுத்ததாக அந்த கடிதத்துல மேற்கோள் காட்டியிருக்கிறார். எனவே இந்த கைது நடவடிக்கைகள் படகுகள் மற்றும் உபகரணங்கள் இழப்பிற்கு நீண்ட காலமாக சிறையில் பிடிப்பதற்கு வழிவகுப்பதோடு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்துவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களது படகையும் பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டு வருவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். வருடாந்திர மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்து மீன்பிடி பருவம் மீண்டும் தொடங்கியுள்ள நிலையில் நமது மீனவர்கள் வாழ்வாதாரம் ஈட்டும் நம்பிக்கையுடன் மீன்பிடிக்க கடலுக்கு திரும்பி இருக்கக்கூடிய நிலையில இது போன்ற மீன்பிடி தொடர்பான பிரச்சனையை கையாள்வதில் கட்டுப்பாடு மற்றும் பரஸ்பர புரிதலை உறுதி செய்ய இலங்கை அதிகாரிகளுடன் உரிய தூதரக நடவடிக்கைகளும் முன்னெடுக்க வேண்டும் என இந்த கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். நன்றி அபினேஷ், விவரங்களுக்காக.